எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து இணை வைக்காதே இறைவனுக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பேச போகிறேன். பொதுவாக நீங்கள் இறைவனை வணங்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு மனக்கற்பனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். உண்மையிலே இறைவனுக்கு உருவம் இல்லை, ஆனால் உனக்கு ஒரு உருவத்தை கொடுத்து உனக்குள்ளே அவன் உட்காந்துருக்கிறான். இந்த அண்டா சராசரமாக ஆள்வது ஒரு வெட்ட வெளி தான். அந்த வெட்ட வெளிக்கு ஒரு நாதி இல்லை, அதுக்கு ஒரு இருப்பிடமும் கிடையாது. அது எங்கெங்கும் அப்படியே கிடக்குது. ஆனால் அந்த ஒரு பொருள் வந்து உன்னுக்குள்ளே ஒளிஞ்சிக்கின்னு வாழுது. அந்த ஒளிஞ்சுனுக்கிற பொருளை தான் நீ கண்டுபிடிக்கணும். ஆனால் நீ அதை கண்டுபிடிக்காமல் உன் மனசுக்குள்ளே ஒரு கற்பனை, அதாவது இணை வைத்தல், இதுதான் இணை வைத்தல்னு அர்த்தம். உன் மனசுக்குள்ளே ஒரு பொருளை கற்பனை பண்ணி இணை வச்சு அந்த கற்பனைக்குள்ளேயே நீ உன்னை தேட பார்க்குற. அதாவது பொருள் தேடுற, உன்னை தேடல, பொருள் தேடுற. அப்போ இப்படி தேடினா உனக்கு எப்படி இறைவன் வருவான், எப்படி கிடைப்பான்? அப்போது இறைவனை தேடணும்னா உனக்குள்ளே உன்னையே, உன்னோட உருவத்துக்குள்ளேயே நீ பார்க்கணும். அப்போ தான் இந்த மாயா சக்தியான இறைவன் வந்து உனக்கு தென்படும். இறைவன் என்பது ஒரு வெட்டவெளி. அந்த வெட்டவெளிக்குள்ளே தான் நீயும் இப்போ இருக்கிற, நானும் இருக்கிறேன். இப்போ எப்படி வெளியே வெட்டவெளி இருக்குதோ அதே உள்ளேயும் ஒரு வெட்டவெளி இருக்குது. இந்த வெட்டவெளி தான்னா ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது. அதனால்தான் சிவனுக்கு வெளிச்ச உருவத்தை கொடுத்துருப்பாங்க, நந்தி வெள்ளை நந்தி கொடுத்துருப்பாங்க. யமனுக்கு கருப்பு உருவத்தை கொடுத்துருப்பாங்க, கருப்பு எரும மாடு. புரியுதுங்களா? அதாவது கருப்புலேருந்து ஒரு கருப்பில் இந்த இருட்டில் தான் வெளிச்சமே பிறகுது. வெளிச்சம்னு தனியாக ஒரு இடம் கிடையாது. புரியுதுங்களா? அண்டா சராசரத்தை ஆள்வது இந்த இருள் தான். இந்த இருள் தான் ஒரு ஒளியை பெற்றெடுக்குது. அப்போது இருளுக்குள்ளேயே 2 இருள் இருக்குது. அந்த 2 இருள் சேர்ந்து தான் ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குது. அப்போது உன்னை உருவாக்குறது ஒரு இருட்டு, இருட்டுக்குள்ளே நீ வெளிச்சம், வெளிச்சத்துக்குள்ளே உன்னோட ஆன்மா ஒளிஞ்சின்னு இருக்குது. இருட்டுக்குள்ளே உன் ஆன்மா ஒளிஞ்சின்னு இருக்குது. இந்த இருட்டுக்குள்ளே போய் உன்னோட ஆன்மாவை பார்க்கணும். அப்போ எப்படி பார்ப்ப? உன்னோட உருவத்துக்குள்ளே போய், உன் தலைக்குள்ளே போய், உன் சுவாசத்துக்குள்ளே நீ போய், உனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவுக்குள்ளே போய் தான் நீ பார்க்கணும். நீ வெளியே ஒரு பொருளை காட்சி வச்சுக்கிட்டோ, ஒரு பொருளை வச்சுக்கிட்டோ, அதுலேயே நீ இறைவனை பார்க்கணும்னு நினச்சின்னா அந்த பொருள் தான், அந்த காட்சி தான் உன் முன்னாடி வந்து நிற்குமே தவிர அந்த பொருள் இறைவன் வந்து உனக்குள்ளே பிரகாசிக்க மாட்டான். இப்போ கண்ணன்றோம். இப்போ கண்ணன் எப்படி சொல்கிறோம்? கண்ணுக்குள்ளே தான் நீ வந்து பார்க்குற இந்த பொருளை. இப்போ நான் பேசுகிறேன், என் கண்ணுக்குள்ள வழியாக வந்து தான் என் அறிவு வந்து வேலை செய்யுது. இப்போ இது பேர் கண்ணு வழியாக நீ பார்க்கறதுனால இது பேர் கண்ணன் என்ற ஒரு பேர் தத்துவம். இந்த இறைவனுக்கு வச்சுக்கிற பேர் எல்லாமே, கடவுளர்கள் வச்சுக்கிற பேர் எல்லாமே ஒரு சயின்டிஃபிக்கான உன்னை உணர்த்ததுக்கான ஒரு விஷயத்தை தான் தவிர அவங்கள வணங்குறதுக்காக இல்லை. ஆனால் ஆற்றல் வழிபாடு இருக்குது, மரியாதை செலுத்துகிற வழிபாடு இருக்குது. அதுதான் ஆற்றல் வழிபாடு தான் மரியாதை செலுத்துறது. ஆனால் வணக்கம் முறை என்பது நீ உன்னையே வணங்கி ஏக இறைவனை அடைவது தான் உன்னோட வேலை. முதல் வேலையே அதுதான். வணக்கம் வந்து 2வது. புரியுதுங்களா? அப்போது உனக்குள்ளேயே நீ பயிற்சி பண்ணி யோகன்ற ஒரு தத்துவத்தை கையில் எடுத்து உனக்குள்ளேயே நீ பயிற்சி பண்ணி உன் சிரசுக்குள்ளே போய், அண்ணாக்கு உள்ளே போய், அதான் தமிழில் ngா போட்டிருப்பாங்க, ngāனா உள்நாக்கு உள்ள, அந்த ngā உள்ளே போய் உன் உயிரை நீ பாரு. அப்போ தான் இந்த வெட்டை வெளியான்ற ஆகாயம் உனக்கு புரியும். அது வரைக்கும் நான் சொல்கிறது எல்லாமோ, மற்றவங்க சொல்கிறது எல்லாமே கதையும் கற்பனையும் தான். நன்றி, வணக்கம்.